தாவேக்கா தலைவர் விஜய்க்கு பிரச்சனை அப்படின்றது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. உண்மையிலேயே படத்தோட ரிலீஸ்க்கு முத நாள் எப்படி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவரோட இது வரைக்கும் சினிமா வாழ்க்கையில் நடந்திருக்கோ, அதே போல் ஜெராக்ஸ் போட்ட மாதிரி பதவியேற்பு விழா நேத்திக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும்னு நேற்றைய தினம் அவர் ஆளுநர் போய் சந்திச்சு என்னுடைய ஆதரவு கடிதங்கள் எல்லாத்தையும் நான் ஒப்படைக்கிறேன், என்கிட்ட பெரும்பான்மை இருக்கு, நான் நிரூபிச்சு காட்டுவேன்னு சொல்லி எனக்கு அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாரு. நாளை விஜய் பதவியேற்க போறாருன்னு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எல்லாமே ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள்ல இருந்தும் ஊடகத்திலையுமே செய்தியா வந்தது. உடனே எல்லாருமே விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரப்போறாருன்னு செய்திகளை பரப்புனாங்க. இதுக்கு நன்றி சொல்ற விதமாக சிபிஐ சிபிஎம் 2 அலுவலகங்களே போய் நேரடியாகவே நன்றி தெரிவிச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் ஊடகத்தில் வந்தது. அப்பையெல்லாம் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அதே போல திருமாவளவன் வெகு விரைவில் ஆதரவு கடிதம் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்போ இவங்க 2 பேருமே நேற்றைய இரவு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் நாங்க ஆதரவு தரலாமா வேணாமான்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் நாங்க ஆதரவு தரவே இல்லை, நாங்க இன்னமும் திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு காதர் மொய்தீன் சொல்லியிருக்காரு. எதனால திடீர்னு இந்த மனமாற்றம் ஏற்பட்டுச்சு, யார் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஐடியா கொடுத்திருப்பா, இது எல்லாமே தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். ஆனா விஜயை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாவது முதலமைச்சர் ஆக விடாம தடுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒற்றுமையை காட்டுறாங்க திமுகவும் அதிமுகவும். இது வரைக்கும் எதிரியுமா இருந்தவங்க இன்னைக்கு நண்பன்னு நெருங்கி பழக ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியாவது விஜயை தடுத்து நிறுத்திடணும், முதலமைச்சர் விஜய்னு வந்துடக்கூடாதுன்னு இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு நொடியும் தாமதம் ஏற்பட திரு விஜய் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமான ஆதரவும் தமிழ்நாடு முழுவதும் வருது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அடுத்து என்ன நடக்க போகுது, தமிழ்நாடு அரசியலே பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூத்த அரசியல் வல்லுநர்கள். நிறைய பேர் தாவேக்காரங்க தமிழ்நாடு முழுவதுமே வெடி போட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறாரு, பதவி ஏற்க போறாரு, ஆளுநரை போய் சந்திச்சு கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டாரு, ஆளுநர் நாளைக்கு அவர் அழைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஊடகத்துல நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்ற செய்திகள் வந்தது. உடனடியாக தமிழ்நாடு முழுவதுமே பொதுமக்கள்ல இருந்து தாவேக்கா தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே உற்சாகமா கொண்டாடினாங்க. தடைகளை உடைத்து ஒரு மிகப்பெரிய தலைவனை உருவெடுத்துட்டார் விஜய் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ வழக்கம் போல விஜய்க்கு எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்கலாம், பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சதுனால இப்ப மீண்டும் ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்காங்க. தாவேக்கா தலைவர் விஜய்க்கு நாங்க ஆதரவு கொடுக்கவே இல்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆதரவு கொடுத்த IUML இருந்து இப்ப தகவல் வந்திருக்கு. திருமாவளவன் தரப்புல இருந்து நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட போயிட்டாங்க, கடிதங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. ஆனா நேற்று இரவு திருமாவளவன் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு ஆதரவு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லாம அமைதியா கடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் வன்னியரசு என்ன சொல்றாரு, எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் முழுக்க விஜய் கட்சிக்கு எதிரான பதிவுகள் போட்டுட்டு வராரு. விடியக்கூடிய நாளை நமக்கான நாளா இருக்கட்டும் அப்படின்னு பதிவும் போட்டிருக்காரு. இதுல இருந்து என்ன நடக்குது தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு ஒருத்தருக்குமே புரியல. ஒண்ணு விஜய் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாலும் பரவாயில்ல, விஜய் முதலமைச்சரா வருவதற்கு நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும்ன்றாங்க. ஆனா பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு உண்மையிலேயே இன்னைக்கு சிபிஐ சிபிஎம் இந்த 2 கட்சிகளும் எடுத்த முடிவு வரலாற்று முடிவு. நாங்க விஜய் ஆதரிக்கிறோம், எங்களுக்கு அமைச்சரவை இடம் கூட வேண்டாம், நாங்க வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னாங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவை தான் திருமாவளவன் எடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திருமாவளவன் வழக்கம் போல எனக்கு மரியாதை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நான் திமுக விட்டு வரமாட்டேன் அப்படின்ற துணியில தான் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்காரு. மு.க. ஸ்டாலின் ஒரு முதுமை பெற்ற ஒரு அரசியல்வாதி. ஆனா இன்னைக்கு அவர் என்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு இவங்க 2 பேரும் கூப்பிட்டு வச்சு இப்ப பேசுறாங்க, ஆதரவு தெரிவிச்ச ஒரு கூட்டம் ஆதரவு இல்லை அப்படின்னு வாபஸ் வாங்குறாங்க, இன்னொருத்தர் மௌனமா போறாரு. இது எல்லாத்தையும் பொதுமக்கள் கவனிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தே ஆகணும், சட்டம் கட்டாயம் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனா ஒருத்தர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு கோரிக்கையா ரெக்வஸ்டா எல்லார்கிட்டையும் கேட்கறாரு, எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, 108 சீட்டு வச்சிருக்காரு. அப்ப அவர்கிட்ட தான் அதிகாரம் போகணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சூழ்ச்சி பண்ணி விஜயை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பலமுறை நான் சொல்லிட்டேன், விஜயை எம்ஜிஆரோட ஒப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனா எம்ஜிஆரை விட ஒரு படி மேல போய் முதன்முறையே இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவர் போனாரு. ஒரே ஒரு சின்ன அன்லக்கி ஃபேக்டர் என்னன்னா அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனா இப்போ விஜய் ஒருவேளை அங்க ஆட்சியை கட்டில உட்காந்துட்டாருன்னா அடுத்த 20-25 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார் அப்படின்னு இந்த திமுக அதிமுகவும் நம்புது. தாவேக்கா தொண்டர்கள் நம்புறாங்களோ இல்லையோ, பொதுமக்கள் நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜயோட பலம் என்ன, விஜயோட கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்றத தெளிவா புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் பெருந்தன்மையா சொல்றாரு இல்லையா, எனக்கு எந்த இடையூறும் நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, விஜய் முதலமைச்சரா பதவி இருக்கலாம். இதுல வேற ஆளுநருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு மு.க. ஸ்டாலின். என்னன்னு வைக்கிறாரு, நீங்க தயவு செய்து புதிய ஆட்சி அமைவதற்கு
அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு. அந்த பக்கம் அப்படி சொல்றது, இந்த பக்கம் இருந்து கூட்டணிக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஆதரவு கொடுக்க விடாம தடுக்கிறாங்க. இப்ப கரண்டா இருக்க சிச்சுவேஷன்ல 116 சீட் அவங்களுக்கு ஆதரவு இருக்கு விஜய்க்கு. இன்னும் 2 சீட்டு தான் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, குறுக்க மறுக்க ஓடிட்டே இருப்பாங்கல்ல, திடீர்னு ஏதாவது ஜோக்கர், அந்த மாதிரி 2 நாளா எடப்பாடி பழனிசாமி கூட்டம் ஓடிட்டே இருக்கு. இபிஎஸ் முதலமைச்சர் வருவார்னு இன்னமும் கனவு கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க. ஒண்ணு நடந்தாதான் அது வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், திமுகவும் அதிமுகவும் கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்து மக்களுக்காக உழைக்கணும், நாங்க ஒருத்தரா உழைச்சது பத்தாது, இன்னும் 2 பேரும் சேர்ந்து நம்ம உழைச்சு சுரண்டுவோம் அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அதுக்கு திமுக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு பல தகவல்கள் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து வெறுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் சிபிஎம்மும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில திருமாவளவன் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அவங்க துணை முதலமைச்சர் பதவி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சாங்க, அவங்களே அமைதியா மினிஸ்ட்ரி வாங்கிக்கிறோம் அமைதியா இருக்காங்க. ஆனா திருமாவளவன் துணை முதலமைச்சர் கேட்பதுல தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க கொடுத்தா நாங்க வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மலிவான அரசியல் பண்றாங்களோ அப்படின்ற யோசனை எல்லாருக்குமே இருக்கு. ஒரு நல்ல அரசியல்வாதி என்ன பண்ணணும், ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, முதல் தேர்தலையே மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய நம்பிக்கையை பெற்றிருக்காரு, இந்த நபருக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் நமக்கு எவ்வளவு பெரிய நல்ல பேர் கிடைக்கும். திமுக பக்கம் போனாலும் மரியாதை இருக்காது, அதிமுக பக்கம் போனாலும் மரியாதை இருக்காது. ஆனா விஜய்க்கு ஆதரவு கொடுத்தனா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு மரியாதையும் கிடைக்கும். அப்படின்றத யோசிக்காம இந்த நேரத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ தற்சமய சூழல் படி விஜய் இன்றைய தினம் பதவி ஏற்கல அப்படின்னா தகவல் இருக்கு. ஆனா ஒருவேளை அதையும் தாண்டி தடைகளை உடைத்து அவர் பெரும்பான்மையை நிரூபிப்பாரா, இல்ல கவர்னர் கிட்ட வந்து அழைப்பு வருமா அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த திமுக அதிமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, பொதுமக்கள் காரி உமிழ்றாங்க. ஓட்டு போட்ட எல்லாருமே சொல்றாங்க, நான் இந்த முறை திமுகக்கு போட்டேன், இந்த முறை அதிமுகக்கு போட்டேன், வெக்கமா இருக்கு, திமுக வரக்கூடாது நான் ஓட்டு போட்டேன், அவங்க அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதிமுக வரக்கூடாது நான் திமுக போட்டேன், இவங்க இப்ப திமுகவும் அதிமுகவும் சேர போறதா பேசிட்டு இருக்காங்க, இது ரொம்பவே கேவலமான அரசியல் இருக்குன்னு பொதுமக்கள் எல்லாமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இபிஎஸ் என்ற ஜோக்கர் பத்தாம இன்னொரு ஜோக்கர் உருவாயிருக்காரு. டிடிவி தினகரன் ஒருத்தர், ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அவர் மேல பல வழக்குகள் இருக்கு. அவர் சொல்றாரு தாவேகா கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாற்றணும், குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படின்னு. யாரு? கூவத்தூர்ல கூத்தடிச்ச இந்த கூட்டம் சொல்லுது விஜய் வந்து குதிரை பேரம் நடத்துறாராம். அவர் அணுகுமுறையே எப்படி இருக்குன்னா, நேரடியாக ஓப்பனா மீடியா வைஸ்லயே அவங்க ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கடிதம் கொடுக்குறாங்க, நேர்ல போய் சந்திக்கிறாங்க, இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. குதிரை பேரம் பண்ணி இவங்க எல்லாருமே ஆட்களை தூக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இவர் ஏன் சொல்றாருன்னா, இவரோட சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தரை காணாமா, அவரை வந்து தாவேகா தான் தூக்கிருச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு நேரத்திலேயே அந்த நபர், காணா போன நபர் காமராஜ், அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஆளுநருக்கு போது இபிஎஸ் முதலமைச்சராக்கணும், அவர்கிட்ட தான் பெரும்பான்மை இருக்கு, 49 சீட்டு வச்சிருக்காங்க, 49 சீட்டு வச்சிருக்கவர் தானே நீங்க முதலமைச்சராக்கணும், அதனால எங்க இபிஎஸ் முதலமைச்சராக்குங்கன்னு இந்த அமமுக வேட்பாளர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து கடிதம் எழுதுறாரு. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, என் ஆளை காணாங்க, எங்க இருக்காருன்னே தெரியல, தாவேகா தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. தாவேகா தூக்கிட்டா தாவேகா தானே எங்க ஆதரவுன்னு சொல்லணும், தாவேகாவினர் தூக்கவே இல்லை. அதுக்குள்ள நீங்க அவர் யாருக்கிட்ட இருக்காரு உலகத்துக்கே தெரியுமே, இபிஎஸோட புதுச்சேரி ரெசார்ட்ல இருக்காரு அவரு, அந்த இடத்துல எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் பதுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க இபிஎஸ் முதலமைச்சராக்க போறோம்னு சொல்றது வான வேடிக்கையிலேயே 1 நம்பர் வேடிக்கையா இருக்கு. நீங்க எந்த மாதிரியான அரசியலை பண்றீங்க அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் அழகா கவனிச்சிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே சரியான பாடத்தை வெகு விரைவில் தமிழ்நாடு மக்கள் புகட்டுவார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் முதலமைச்சரா வருவாரா மாட்டாரா அப்படின்றது காலம் தீர்மானிக்கட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆனா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பண்ணக்கூடிய இந்த மாதிரி மலிவான, இழிவான, கேவலமான, ஆபாசமான, அசிங்கமான, அருவருப்புத்தக்க அரசியலை மக்கள் யாருமே விரும்பல. உங்களுக்கு இதுதான் அரசியல் என்று இதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட அரசியல் பண்ணியிருந்தாலும் மக்கள் அதை சகிச்சுட்டு போனாங்க. ஆனா இப்ப பண்ணக்கூடிய இந்த கூத்துக்கள் எதையுமே தமிழ்நாடு மக்கள் ஒருத்தர் கூட விரும்பல. இதுக்கு சரியான சாட்டை அடியை வெகு விரைவில் தமிழ்நாடு மக்கள் உங்கள் அனைவருக்கும் கொடுப்பார்கள்.